மொத்தமா புடுங்கி வாங்கிருக்கீங்க. ஐயோ ஜாக்லின் அக்கா ஏங்கா இப்படி பண்றீங்க? பொழுதுனைக்கும் அழுதுகிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கேமா பாருங்கக்கா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. ஏன் அப்படின்னம்னா பர்சனலா ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க அது தெரியுது. இருந்தாலும் பேசாம இல்லைன்னா நான் டாஸ்க் விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே எல்லாரும் வந்து உங்களை அன்னை தெரசா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. பயங்கரமா அழுது ஆக்ட் பண்றீங்க, கண்டென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மறுபடியும் அழுகிறது வந்து உங்க ஃபேன்ஸுக்கு தான் அது வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கும். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னம்னா ஜெஃப்ரி, ரஞ்சித் சார் எல்லாருமே வந்து ஜாக்லினை கலாச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து ஜாக்லின் வந்து ஜெஃப்ரியை கலாச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்க எமோஷன் ஆகி அவங்களோட ஏஞ்சல்ஸ்ல இருந்து மாற்றம் தெரியுது அப்படின்ட்டு அவங்களோட ஹார்ட்டை வந்து ஜெஃப்ரி புடுங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் சார் மெல்ல உள்ளுக்கு போய் ஏதோ இத்தனை நாள் விளாண்டதை வச்சா இல்ல வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஜாக்லினுக்கு குத்துற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்ப ஜாக்லின் என்ன பண்ணாங்க, இந்த ஹார்ட் பேட்ச் தானே வேணும், இதுக்கு தானே இந்த பேச்சு பேசுறீங்க, இந்தாங்க அப்படின்னு புடிஞ்சு தூக்கி போட்டு போறாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யாட்டையும் வந்து யாரோ ஹார்ட்டை புடுங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தர்யா சும்மாவே வந்து ஏதாவது சொன்னா அப்படி முறைச்சு பார்க்கும். ரியாக்ஷன் தான் சௌந்தர்யாவுக்கு. அந்த ரியாக்ஷன் ஏதாவது காமிச்சிருக்கோம், உடனே வந்து ஹார்ட்டை வந்து எல்லாம் சேர்ந்து புடுங்கிருப்பாங்க. அதுக்கு சௌந்தர்யா அங்க இருந்து கத்துறாங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, கேவலமா சீப்பா விளையாடாதீங்க அப்படின்ட்டு சௌந்தர்யா கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் என்ன நடந்துன்னு எல்லாம் கேட்கறேன். இவர் 60 நாள் வந்து இப்படித்தான் ரஞ்சித் சார் விளையாடுறாரு, எப்ப பார்த்தாலும் குத்தி பேசுறாரு. நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சேன், ஆனா இப்படி சீப்பா விளையாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு வந்து பயங்கரமா வந்து ஜாக்லின் கத்துறாங்க. அதுக்கு ரஞ்சித் சார் நான் வந்து அப்படியெல்லாம் விளையாடல, இது ஒரு கேம் தானே, இதுல இப்படிதானே விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசியில ரஞ்சித் சாரே கடுப்பாயி தான் வாங்கின அந்த ஹார்ட் பேட்ச் எல்லாம் வந்து புடிங்கிட்டு கோவப்பட்டு போறாரு. இதுல அப்பா மாதிரி அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து அண்ணன், தம்பி, அப்பா இப்படி எல்லாம் எமோஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகும். அது வந்து நீங்க 7 சீசனா பார்த்திருப்பீங்க. இதுல 8வது சீசன்ல மட்டும் வந்து ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜாக்லின் ஒரு போல்டான பொண்ணு, டாப் 3 வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவங்க பொழுதுனைக்கு அழுதுகிட்டு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தோம்னா அவங்களோட கேம் கண்டிப்பா பாதிக்கும். அப்படிதான் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கோவா கேங்ல இப்பதான் ரஞ்சித் சார் சேர்ந்தாரு. நீங்க 60 நாள் இப்படிதான் குத்தி காமிக்கிறாரு அப்படின்னா எதுக்கு கோவா கேங்ல சேர்த்தீங்கன்னே தெரியல. அப்பயே அவங்க முகத்தறியை போட்டு கிழிச்சிருக்கலாம்ல அப்படின்னு தான் ஜாக்லினை பார்த்து நம்மளுக்கு கேட்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஜாக்லின் வந்து உண்மையிலே எமோஷனா அஃபெக்ட் ஆகி அது பேசுறாங்களா இல்ல அப்படின்னம்னா ரஞ்சித்தோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.